கடோபனிஷத்துல 1வது அத்தியாயத்துல 2வது வள்ளியில இருக்கிற 8வது மந்திரம். ந நரேன அவரேன ப்ரோக்தஹ ஏஷஹ சுவிஜ்ஞேயஹ பகுதா சிந்தியமானஹ அனன்ய ப்ரோக்தே கதிஹி அத்ர ந அஸ்தி அனியான் ஹி அதார்த்தியம் அனுப்பிரமாணாத் பகுதா பல பிரகாரத்தில பல வழிகளில சிந்தியமானஹ சிந்தனை செய்யப்படுற ஏஷஹா இது இந்த ஆத்மா அவரேனா ரொம்ப கீழே இருக்கிற ஸ்டேஜில இருக்கிற நரேனா மனுஷனால, அதாவது உயர்ந்த மனோபாவம் இல்லாத மனுஷனால புரோக்தஹா சொல்லப்பட்டானா. ந சுவிஜ்ஞேயஹா அத நன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. அனன்ய புரோக்தே ரொம்ப உயர்ந்த நிலைமையில இருக்கிற ஆச்சாரியனால உபதேசிக்கப்பட்டது இல்லை அப்படின்னாக்கா அத்ரா இந்த ஆத்மா அப்படிங்கிற விஷயத்துல கதிஹி ந அஸ்தி பிரவேசனம் கிடைக்காது. ஹி காரணம் என்ன அப்படின்னாக்கா அனுப்பிரமாணாது அனுப்பிரமாணத்தை விட அணியான் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற அணுவா இருக்கிற அதார்த்தியம் தர்க்க விஷயத்தால புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காத விஷயமாக்கும் இந்த ஆத்மா. பல பிரகாரத்துல சிந்திக்கப்படுற இந்த ஆத்மாவை சம்பந்திச்சு ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்காத ஒருத்தர் சொல்லி தந்தானா அது ஒன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. ஆத்ம சாட்சா்காரம் கிடைச்ச ஒருத்தர் இந்த ஆத்மாவை சம்பந்திச்சு சொல்லி தந்தா மட்டும்தான் அதை நன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். காரணம் என்ன அப்படின்னா பரமாணுவை விட அதிசூக்ஷ்மமான இந்த ஆத்மாவை தர்க்க சாஸ்திரத்தாலேயோ யுக்தினாலேயோ ஒன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. சர்வாந்தர்யாமி ஆயிட்டு அதிருஷ்யனாயிட்டு இருக்கிற ஆத்மாவை பலரும் பல விதத்துல சொல்லறா. ஆத்மா இருக்குன்னு சொல்லறா, இல்லைன்னு சொல்லறா. இப்படி பலவிதமான பேச்சுகளாக்கும் உலகத்துல இருக்கு. அத கரெக்டா சொல்லி தரணும் அப்படின்னா ஆத்ம சாட்சா்காரம் கிடைச்ச ஒரு குருவோட உபதேசம் மஸ்ட். ஆத்மஸ்வரூபம் என்னவாக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குரு சிஷ்யனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எபிலிட்டி இருக்கிறவராயிட்டு தீர்றார். பிரம்மஞானத்தால ஆத்மாவை தெரிஞ்சின்ற ஆச்சாரியனால உபதேசிக்கப்பட்டா மட்டும்தான் சிஷ்யன் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற போதம் அந்த சிஷ்யனுக்கு உண்டாகும். அயம் ஆத்மா பிரம்மா அப்படிங்கிற ஆத்மபோதமும் அந்த சிஷ்யனுக்கு உண்டாகும். அஜ்ஞானம் இல்லாம ஆனானா ஞானம் அப்படிங்கிறது உண்டாகும்.
ஞானம் உண்டாச்சு அப்படின்னா உடனடியா மோட்சம் கிடைச்சிடும் அப்படிங்கறதுனால சம்சார சக்கரகதியும் உண்டாகாது. அதனாலேயே ஆத்ம ஞானம் கிடைச்சவாளுக்கு அதுக்கப்புறம் அடுத்த வாளுக்கு ஆத்ம ஞான கதியை சொல்லி கொடுக்கறதுக்கு சாதிக்க மாட்டேங்கிறது. இப்படி எல்லாமாக்கும் யமதேவன் நசிகேதஸ்கிட்ட சொல்லின்னு இருக்கார். ஏஷஹா இப்போ நம்ம சொல்லற ஆத்ம உபதேசம் அப்படிங்கிறது அவரேனா சிரேஷ்டன் அல்லாத நரேனா மனுஷனால புரோக்தஹா சொல்லப்பட்டானா பகுதா சிந்தியமானஹா அபி பல விதத்தில சிந்தனை பண்ணி பார்த்தாலும் ந சுவிஜ்ஞேயா புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது பல விதத்தில சிந்திக்கப்படுற விஷயமாக்கும். ஆத்மாவும் பரமாத்மாவும் சிந்தனை பண்ணக்கூடிய விஷயங்களாக்கும். பரமாத்மாவோடு அம்சமாக்கும். ஆத்மா பரமாத்மாதான் ஆத்மா இப்படின்னு பல தரத்திலேயாக்கும் சிந்தனை செய்யப்படுறது. காணக்கூடிய விஷயம் காண முடியாத விஷயம் இப்படின்னு பல விஷயம் அபிப்பிராயங்கள் இருக்கு. சிரேஷ்டதை இருக்கிறவா சொன்னாதான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அனன்ய புரோக்தே கதிஹி அத்ரண அஸ்தி. அனன்யன் உபதேசிக்கிற ஆத்ம தத்துவத்திலிருந்து அந்நியதை இல்லாதவன் ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சவன் அதானது பிரம்மனிஷ்டன் அதாக்கும் அனன்யன். அப்படி பிரம்மஞானி உபதேசிக்கிற ஆத்ம தத்துவத்திலிருந்து அகமாத்மா அப்படின்னு தெரிஞ்சவன் அனன்யன். ஆத்மாவாயிட்டு அவனவனையே தெரிஞ்சின்றவன் பிரம்மனிஷ்டன். அனன்யன் அப்படிங்கிற அந்த பிரம்மஞானி புரோக்தே சொன்னானா கதிஹி அத்ரண அஸ்தி. அப்படி அவர் சொல்லி தெரிஞ்சுக்கத்தான் முடியும், வேற ஒரு வழியும் இல்லை. ஆத்ம ஞானிக்கு மட்டும்தான் ஆத்ம தத்துவத்தை அனுபவிச்சு தெரிஞ்சு அடுத்த வாளுக்கு சொல்லி தரத்துக்கு சாதிக்கும். அந்த ஆத்ம ஞானிய ஆக்கும் இங்க அனன்யன் அப்படின்னு சொன்னது. அனியான் ஆத்ம தத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மம், அதார்க்கியம் தர்க்கமில்லாத விஷயம் ஆக்கும். இந்த ஆத்ம தத்துவம் தர்க்கத்தால தெரிஞ்சுக்க கூடிய விஷயம் இல்லை. அணுப்பிரமானாது ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமான பிரமாணமாக்கும் இது. இப்படின்னெல்லாம் நசிகேதஸ்கிட்ட பிரம்மா சொல்லின்னு இருக்கிறதையாக்கும், நசிகேதஸ்கிட்ட யமதேவன் சொல்லின்னு இருக்கிறதையாக்கும் பாக்குறோம். பிரகிருதியில இருக்கிற நிறைய சூக்ஷ்ம தத்துவங்களை விட ஆத்ம தத்துவம் ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மம். ஆத்ம தத்துவத்தோட யதார்த்த ரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அடுத்த வாழ தெரிய வைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிரமம். அடுத்தவாகிட்டேந்து காது கொடுத்து கேட்காதக்கு சுயமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அது நடக்காத விஷயம். அதனால சிரவணம் அப்படிங்கிறது மஸ்ட். அதுக்கப்புறமா அத மனனம் செய்யறது அதை விட மஸ்ட். அப்படி சிரவண மனனம் வழி ஆத்ம ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு யமதேவன் நசிகேதஸ்கிட்ட சொல்லிட்டு இருக்கார். கடோபனிஷத்துல 1வது அத்தியாயத்துல 2வது வள்ளியில இருக்கிற 9வது மந்திரம் பார்த்துட்டு இருக்கோம். ந ஏஷா தர்க்கேன மதிஹி ஆபனேயா. प्रोक्ता
அந்யேன ஏவ சுஜ்ஞானாய பிரேஷ்ட யாம் த்வம் ஆபஹ சத்யக்ருதிஹி பதா அசி த்வாத்ருக் நஹ பூயாத் நசிகேதஹ பிரஷ்டா. பிரேஷ்டா பிரியமானவனே, நசிகேதஸே, த்வம் நீ, யாம் ஏதொன்னு ஆபஹ பிராபிச்சையோ, ஏஷா மதிஹி இந்த புத்தி, தர்க்கேன யுக்தியால தர்க்கத்தால, ந ஆபனேயா பிராபிக்கப்படுற விஷயம் இல்லை, அந்யேனா ஆத்ம தத்துவம் தெரிஞ்சவரால, புரோக்தா ஏவா சொல்லா மட்டும்தான், சுஜ்ஞானாயா பவதி சரியான ஞானமாயிட்டு அது பவிக்கும். பகவத் தத்துவம் தெரிஞ்சவா சொல்லி தந்தாதான் அது சரியான ஞானமாயிட்டு பவிக்கும். நசிகேதா நசிகேதஸே, துவம் சத்யக்ருதிஹி நீ சத்தியத்தில திருட நம்பிக்கையோடு கூடியவனாயிட்டு அசி இருக்காய். அதானது பரமாத்ம தத்துவம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு உறுதியோடு கூடிட்டு இருக்காய். பதா ஆச்சரியந்தான் இது. நகா என்ன மாதிரி இருக்கிற குருவா இருக்கிறவாளுக்கு, சாதருக்கு ஒன்ன மாதிரி இருக்கிற பிரேஷ்டா கேள்வி கேட்கிறவா பூயாது நன்னா உண்டாகட்டும். நல்ல ஒரு சிஷ்யனுக்கு தான் நல்ல கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு சாதிக்கும். இப்ப நல்ல ஒரு குருவுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல கேள்விகள் எல்லாம் கேட்கிற சிஷ்யர்கள் உண்டாகட்டும். ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது தன்னால கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, ஒரு குருவோடு ஹெல்ப் இதுக்கு தேவையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்ம ஞானத்தோடு அந்த இம்பார்ட்டன்ஸையும் அதே மாதிரி ஆத்ம ஞானம் கிடைக்கிறதுக்கான சிரமத்தையும் எடுத்து செல்றார் யமதர்மராஜா நசிகேதஸுக்கு. நசிகேதஸ மாதிரி சத்தியனிஷ்டர்களா இருக்கிறவா, ஸ்ரத்தையோடு கூடிட்டு இருக்கிறவா, நம்பிக்கையோடு கூடிட்டு இருக்கிறவா, அப்படி இருக்கிற சிஷ்யர்கள் உண்டாகிறது ஆச்சாரியர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு நசிகேதஸ யமதர்ம மகாராஜா அப்ரிசியேட் பண்ணவாசம் செய்யறார். அதனால பிரம்ம வித்ய உபதேசிக்கிறதுக்கு தகுதியான யமதர்ம மகாராஜா அந்த உபதேசம் கேட்கறதுக்கு தகுதியான சிஷ்யனாக்கும் நசிகேதஸ் அப்படின்னு சொல்லாம சொல்லி அந்த சிஷ்யனான நசிகேதஸ கொஞ்சம் புகழ்த்தி பேசுறார். குரு வாக்கியத்துல விசுவாசம், அதாவது நம்பிக்கை வேணும். குரு சொன்னானா அது உண்மைதான் அப்படின்னு நம்பணும். குரு சொல்லறத ஆசிரயிக்கணும். குரு உபதேசிச்சு தர மந்திரத்துல நம்பிக்கை வேணும். அந்த மந்திரத்தால சாதனை பண்ணணும், பஜனம் பண்ணணும். அப்படி செஞ்சானா ஈஸ்வர தர்சனம் அப்படிங்கிறது கிடைக்கும், ஆத்ம சாட்சா்காரம் அப்படிங்கிறது கிடைக்கும்.
நசிகேதஸ புகழ்த்திண்டு யமராஜன் சொல்லிட்டு இருக்கிறதையாக்குமே பாக்கிறோம். உன்னோட பவித்திரமான புத்தியும், அதானது தூய்மையான புத்தியும் தூய்மையான நிஷ்டையும் பார்த்து நான் ரொம்ப சாட்டிஸ்பைட் ஆயிட்டேன். பகவத் கிருபையால அக்கும் உனக்கு இப்படி பரமாத்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணிருக்கு. அதனாலதான் உனக்கு சத்சங்கம் அப்படிங்கறது கிடைச்சிருக்கு. உனக்கு நல்ல ஒரு குருவேயும் கிடைச்சிருக்கு. கண்டினியூஸ் ஆன பகவத் பஜனத்தால ஆத்ம சாட்சா்காரம் உண்டாகும். நீ உன்னோடு தீர்மானத்தில திருடமாயிட்டு நின்னாய். ஒன்ன மாதிரி பகவத் தத்துவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்ரகம் இருக்கிற சிஷ்யர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யமதர்மராஜா நசிகேதஸு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் பாக்கிறோம். அதனால நசிகேதஸே, ஆத்ம தத்துவம் தெரிஞ்சவா சொல்லறத நம்ம கேட்கணும். ஆத்ம தத்துவம் அப்படிங்கிறது தர்க்க விஷயம் கிடையாது. அது அணுப்பிரமாணாது ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமான பிரமாணமாக்கும். ந ஏஷ மதிஹி, இந்த ஆத்ம புத்தி அப்படிங்கிறது தர்க்கேனா, தர்க்கத்தால, ந ஆபனேய, தர்க்கத்தால கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. தர்மசாஸ்திரத்தை தர்க்கம் செய்யலாம் அப்படின்னாலும் மோட்ச சாஸ்திரத்தை தர்க்கம் செஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. சிரவணத்துக்கு அப்புறம் மனனம் செய்யறத விசாரம், அதாவது விசாரம் செய்யறத புரிவிடும். பூர்வ ஜென்ம புண்ணியத்தால மட்டும்தான் ஆத்ம வித்யான மோட்ச சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு யமதர்மன் நசிகேதஸுக்கு சொல்றார். சிரவணம், மனனம், மூணாவதா இருக்கிற நிதித்தியாசனம். இப்படி சிரவண மனனத்தால விசாரம் செய்யறதான் ஆத்ம தத்துவம் புரிபடும். மோட்ச சாஸ்திரம் அப்படிங்கறதாக்கும் ஆத்ம தத்துவம் அப்படிங்கிறது. பிரேஷ்டா, பிரியங்கரனா இருக்கிறவனே நசிகேதஸே அப்படின்னு யமதேவன் கூப்பிடுறதையாக்குமே பாக்கிறோம். சொல்றார், அந்நியன புரோக்தா, ஞானியால சொல்லப்பட்டானா, ஆத்ம தத்துவம் தெரிஞ்சின்றவாளால சொல்லப்பட்டானா, சொன்னானா, ஏஷாமதிகி சுஜானாயா, ஆத்ம ஜானம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ. ஏதொரு விஷயமும் அது நன்னா தெரிஞ்சவா எடுத்து சொன்னா அது கேட்கறவாளுக்கும் நன்னா புரியும். ஒரு விஷயத்த தெரியாதவாளுக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்றா அப்படின்னா அந்த எக்ஸ்பிளைன் பண்றத கேட்கறவாளுக்கும் ஒன்னும் புரியாது. இங்க வேறொருத்தர் அப்படின்னு சொன்னது அனன்யன் அப்படிங்கிறவரை யாக்கும் இங்க அந்யேனா அப்படின்னு சொன்னது, வேறொருத்தர் அப்படின்னு சொன்னது. அதானது ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சவன் சொல்லி தந்தானா, அனுபவம் வழியா தெரிஞ்சின்ற விஷயங்களை சொல்லி தந்தானா, ஈஸியாயிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். ஆத்ம ஞானிக்கு தனக்கு தெரிஞ்சத சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு சாதிக்கும். சிஷ்யனுக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு வழிதான் உள்ளது. ஆத்ம ஞானம் கிடைச்சவாகிட்டேந்து
தெரிஞ்சுக்கிறது. அந்நேன அனன்யேன அந்நேனா, பிரம்மனிஷ்டனான குருவினால ஆத்ம வித்யை சொல்லித்தரப்பட்டானா உனக்கு ஆத்ம வித்யை நன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். சுஜ்ஞானாய பவதி, நன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். யாம் சத்யதிருதிஹி த்வமாவா, எப்படி இருக்கிற சத்திய புத்தியாக்கும் நச்சிகேதஸே, நீ பரபிரம தத்துவத்தை தெரிஞ்சே ஆகணும்னு குறிக்கோளா இருக்கியே, சத்தியத்தை தெரிஞ்சே தீரணும் அப்படின்னு உறுதியாயிட்டு இருக்கியே. சூப்பர் சூப்பர், சம்மதிச்சேன் நான் உன்ன. திருட நிச்சயம் இருக்கிறவனாக்கும் நீ. துவாது, ஒன்ன மாதிரி. பிரஷ்டா, கேள்வி கேட்கிறவன். நகா, ஆச்சாரியர்களாயிருக்கிற எங்களுக்கு பூயாது உண்டாகணும். நச்சிகேதஸே, ஒன்ன மாதிரி திருட நிச்சயம் இருக்கிற ஷார்ப்பு புத்தி இருக்கிற ஒரு சிஷ்யன் ஆச்சாரியர்களுக்கு உண்டாயிண்டே இருக்கணும். நீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான சிஷ்யனா இருக்காய். ஒன்ன மாதிரி சிஷ்யர்கள் எனக்கு இனியும் உண்டாகணும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன். பிரிய நச்சிகேதஸே அப்படின்னாக்கும் யமதர்மராஜா நச்சிகேதஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். பிரஷ்டா அப்படின்னா கேள்வி கேட்கிற சிஷ்யன். அப்படி ஒரு சிஷ்யன், நல்ல நல்ல கேள்விகள் கேட்கிற சிஷ்யன் ஆச்சாரியர்களுக்கு ரொம்ப பிரியமான சிஷ்யர்களாக்கும். ஒன்ன மாதிரியே நிறைய நிறைய கேள்வி கேட்கிற சிஷ்யன் என்னோட முன்னால இனியும் நிறைய நிறைய வந்து சேரணுமே. நீ நல்ல ஒரு சிஷ்யனாக்கும். உன்னை சிஷ்யனாயிட்டு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப அபிமானமே இருக்கு. நான் ரொம்ப சாட்டிஸ்பைடா இருக்கேன். இப்படின்னு எல்லாம் நச்சிகேதஸை புகழ்த்தின்னு சொல்லவர் யமதேவன்.